ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலே முன்னாடி தான் நிற்கிறேன். எனக்கு காய்ச்சலைன்னா மழை, இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது. முந்தா நேரத்து கொஞ்சம் மழை இந்த நினச்சிட்டேன். எனக்கு பரவாயில்ல, ஆனால் எப்படியோ காய்ச்சல் வந்துருச்சு. டாக்டர் பார்க்குறதுக்காக இங்கே குழு நிற்கிறேன்னா இங்கே உள்ளாடி ஆளுகள் இருக்காங்க. அவங்க வெளியில் வந்ததும் டாக்டர் நடந்துட்டு எனக்கு போகணும். அப்படி எனக்கு காய்ச்சலுக்கும் தொண்டை வலிக்கெல்லாம் மருந்து கிடச்சிருச்சு. என்ன சொல்கிறது, எனக்கு இங்கே என்னமோ கடிச்சிருக்கேன்னா, இங்கே ஒரு பல்ஜாக இருக்குது, கொஞ்சம் வலியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்த இடத்துக்கு எனக்கு வெரைட்டியான ஒரு இடம் உங்களை காமிக்காது இருக்க முடியலைன்னா, அவ்வளோ சூப்பர் வைபான இடம். அந்த இடத்துக்கு தான் இனி போன பிறகு தான் வீட்டில் கிளம்ப வேண்டியது. அப்போ நான் அங்கே போகிறேன், பின்னால் நீங்கள் வாங்க. என்ன பஸ் வர்றது பார்த்தீங்களா? ஆனா நமக்கு இந்த பஸ் வர்ற இடத்தோட இனி இடம் போக வேண்டியது இருக்கு. இந்த பஸ் என்ன சொல்றது, இந்த இடத்துக்கு வர வேண்டியவருக்கு பஸ் வருது. அப்படிதான் இந்த இடத்து வர பஸ் வருது. அப்போ நம்ம பஸ்ல கண்டக்டர் சேட்டாவும் டிரைவர் சேட்டாவும் எனக்கு ஒரு டாட்டா போட்டுட்டாங்க. அவங்க போயிட்டே இருக்காங்க. ஆனா நான் நிக்கிறது மாயம் சர்ச் தான். இந்த சர்ச்சுக்கு பேரு, இந்த இடத்துக்கு பேரு மாயம், அப்படிதான் சொல்றது. கேரளாவில மாயம் என்ன, திருவனந்தபுரம் மாவட்டத்துல மாயம் சர்ச்சு. எனக்கு கொஞ்சம் வலியா தான் இருக்கு. என்ன இங்க கொஞ்சம் வலிக்குது, என்னமோ கடிச்சிருக்கு, அது பரவாயில்ல. இதுக்கு உள்ளாடி என்ன நமக்கு வைபான கொஞ்சம் போர்ஷன் இருக்கு. அது பார்த்த பிறகு நம்ம நினைச்ச இடத்துக்கு போகல. நம்ம உங்களை மேற மேற கூப்பிட்டுறேன், அங்க கொஞ்சம் வாங்க. அப்புறம் அங்கிட்டு நான் போறேன், நீங்களும் வாங்க. நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக வேண்டியது. நான் ஜெபம் பண்ண போறேன், உங்களுக்கும் எனக்கும். என்ன அதுக்கு பிறகு நம்ம இப்படியே நடந்து, ஆமா நாங்க தமிழ்நாட்டு தான். என்னுடைய கேரளா மக்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து இது யாரு வந்திருக்காங்கன்னு அதான் அவங்க கேட்கறது. இந்த சர்ச்சு பாத்தீங்களா, நல்ல வைபான ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சில் அங்க இருந்தா அந்த கோடை மஞ்சு பார்க்க முடியும். அந்த மலை சுத்தளவுல பாருங்க, அவ்வளவு கோடை மஞ்சு இருக்கு பாருங்க. எனக்கு இங்க இருந்து பார்க்க முடியுது. கேமராவில எவ்வளவு இதுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அங்க பாருங்க, அவ்வளவு வைபா இருக்கு லைவா பார்க்கும்போது. அப்ப நம்ம நானே இந்த சர்ச்சில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த சர்ச்சில் வர்றது. ஆனா என்னுடைய ஊரு பக்கத்து ஊர்ல தான் இந்த சர்ச் இருக்கு. ஆனா நான் இங்க வரல, நான் வேற சர்ச்சில் தான் போறது. ஆனா நம்ம நினைச்ச இடம் இங்க இவ்வளவுதான். இவ்வளவுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷுவல். நம்ம நினைச்ச இடத்துலக்கு நமக்கு நாம எல்லாரும் அங்க போறோம்னா எனக்கு சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், தெரிஞ்ச அளவுக்கு தான் என்னால தமிழ் பேச முடியுது. அது எனக்கு ரொம்ப ஆசை. இங்க இருக்கிற இடம் எல்லாம் என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து போடணும். அது நினைச்சுதான் இப்படி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன், நீங்க கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா. என்ன அம்மோ, இது என்ன ஸ்பீடுல போறாங்க பசங்க, டீனேஜ் பிள்ளைங்கன்னு அவ்வளவு பயந்துட்டேன் நான் ரோட்டுக்கு. அப்புறமா எடுத்து சாடிட்டேன். அப்ப இந்த கோடை மஞ்சு பார்க்கும்போது இங்க பாருங்க, கோடையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பாட்டு பாடி விளையாடுறதுக்கான டான்ஸ் பண்றதுக்கு ஆசையா இருக்கு. ஆனா டான்ஸ் எல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆனாலும் மலையாள பாட்டு தான் தெரியும். அப்ப நான் ஒரு மலையாள பாட்டு பாடி டான்ஸ் ஆட போறேன். என்னுடைய தமிழ் நண்பர்களா, കോടമഞ്ഞിന്നോഹോ താഴ്വരയിന്നോഹോ രാത്രി മുല്ല പൂക്കുമ്പോൾ നാന മഞ്ഞണി ഓഹോ പൊട്ടു തൊട്ടു പ്രണയനിലാ കിളിവാതിൽ വാതിൽ തുറന്നതാരാണ്. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா நல்ல வைபான இடம் என்ன பாருங்க. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தெல்லாம் நான் சொல்லிட்டே வந்தேன் என்ன, உங்க கூட நல்ல அழகான ஒரு இடம் அதோட அழகான ஒரு அக்காவை பாருங்க. அவங்க இந்த ஊரு தான், இந்த கடவுக்கு மேலதான் அவங்க வீடு. அக்கா நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் போலும் தெரியாது. தமிழ் அறியாமோ? தமிழ் கொஞ்சம் போலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்கே அழகான அந்த கடவு நீங்க பாருங்க, அங்க காமிச்சு கொடுங்க. என்ன அழகா இருக்கு. இந்த மலையில ரொம்ப தண்ணி ஏறிடுச்சுன்னா அவ்வளவு வைபான இடம் தான் இந்த கடவு. இதுக்கு பேரு நாங்க கடவுன்னு தான் சொல்லுவோம்.
ஆனா என்னமோ எனக்கு தெரியல. நம்ம என்ன சொல்றது, இங்கே நான் முன்னாடி பாஜக வீடியோ, ஆனா ஃபுட்டு வீடியோ அப்படிதான் எடுத்து போட்டிருக்கேன். ஆனா இங்க எல்லாம் அன்னைக்கு வெள்ளம் தண்ணி கிடையாது. நான் வெள்ளம் தானே நாங்க சொல்றது மலையாளத்துல தண்ணிக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் இங்க தண்ணி இவ்வளவோ கிடையாது. அங்க மட்டத்துக்கு இருந்துச்சு தண்ணி. ஏன்னா இங்க எல்லாம் ஷார்ப்பா இருந்து நமக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் இப்போ மழை கெடுதியில மழை ஆனால இங்க எல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. ஆனா அங்க ஒரு சர்ச்சை காமிடா, அந்த ஒரு சர்ச்சை பாருங்க, கழிஞ்ச வீடியோல அந்த சர்ச்சை எடுத்து போட்டிருக்கேன்னா அவ்வளோ வைபான இடம் தான் இங்க. இது எந்த மாவட்டம்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதான் வள்ளம் பாருங்க, அந்த கடை அந்த வள்ளம் பாத்தீங்களா, அது போறதுக்கெல்லாம் வசதியே இருக்கு. ஆனா இங்க மழையில போகமா, மழையத்து வெள்ளம் போகலല്ലോ மழையில அங்க மறு சைடுல போக மாட்டாங்க. அவ்வளோ தண்ணி ஏறிடுச்சு, ஆழமான இடம். இங்கே போர்டு தான் வச்சிருக்கு, ஆளுகள் வந்தா நீங்க குளிக்கிறதுக்கு வந்தா நீச்சல் தெரிஞ்சவங்க தான் இந்த தண்ணிக்குள்ள இறங்கணும், அப்படி போர்டு வேற வச்சிருக்கேன்னா. அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? காமிச்சோட கொஞ்சம் கூட. அடிப்பொலி, என்ன சூப்பரான இடம். நாங்க சூப்பரான இடத்துக்கு என்ன சொல்றது மலையாளத்துல அடிப்பொலி என்று தான் சொல்லுவேன். அப்படி நீங்க சொல்லி பாருங்க, அடிப்பொலி அப்படிதான் மலையாளத்துல சொல்லுவோம். ஆனா இது வருது திருவனந்தபுரம். என்ன திருவனந்தபுரம், கேரளாவில திருவனந்தபுரம் மாவட்டத்துல கருமாங்குழி என்னதான் இந்த இதுக்கு பேரு, கருமாங்குழி அப்படிதான் நாங்க சொல்றது. வாங்க, என்ன காமிங்க, கொஞ்சம் கூட காமிச்சோடு. ஒளியா இருக்கு, நல்ல சூப்பரான இடம் பாருங்க. என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெருப்பு மன்னடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே மயக்குதடி. சூப்பரான இடம். இங்க வந்த எப்படி பாட்டு பாடாம போக முடியுமா? ஆனா இங்க பாருங்க, ரொம்ப மீன் இருக்கு. அங்க வலை போடுறதுக்காக ஒரு ஆளு போயிட்டு இருக்காங்க. நமக்கு அங்க போகலாம். இந்த வழி பாருங்க. அப்புறம் என்ன சொல்றது, நானே எனக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியாம இருக்கிறதுனால நான் வெள்ளத்தில் வீண்டு சாக மாட்டேன். அப்படியெல்லாம் நான் இறங்காத. நான் கொஞ்சம் இங்கதான் நிக்கிறேன். அங்க உள்ளாப்புல எல்லாம் நான் போகல. அங்க பாருங்க, அந்த கோடமஞ்சு அந்த மலையிலிருந்து வர்றது. எவ்வளவு சூப்பரா அழகான இடம், பாக்குறதுக்கு கண்ணுல குளிர்ச்சியா இருக்குன்னா அவ்வளவு வைபான இடம். அந்த அங்க ஒரு சேட்டாவை பாருங்க, அந்த வலை இடுறது பாத்தீங்களா, மீன் பிடிக்கிறதுக்காக வலை போடுறாங்க. நம்ம கொஞ்சம் பக்கத்துல போகலாம், அங்க கொஞ்சம் பக்கத்துல போகலாம். இந்த வெள்ளக்கொக்கு பாருங்க பறந்து போறது பாத்தீங்களா, அவ்வளவு வைபான இடம் தான் இந்த கருமாங்குழி, நம்ம திருவனந்தபுரம் மாவட்டம். என்ன அப்ப கேரளாவிலே திருவனந்தபுரம் மாவட்டத்திலே அம்பூரி என்ன பஞ்சாயம் இருக்கு. அந்த பஞ்சாயத்துல தான் இந்த இடம் கருமாங்குழி என்ன வர இடம் இருக்கிறது. இங்க பாருங்க, இப்ப வந்திருக்கிறது தான் நல்ல டூரிஸ்ட் மேഖല ஆயிருச்சு. இந்த என்ன சொல்றது, லென்ஸினும் லேடிஸ்னும் ഒക്കെ ட்ரெஸ் மாத்துறதுக்கு, குளிச்சா அப்படி ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் ரூம் எடுத்திருக்காங்க. சூப்பரான இருக்கு. நானே இங்க கொஞ்சம் காமிக்கிறேன்னா, இங்க பாருங்க, இதுதான் வள்ளம் என்னதான் நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. தமிழ்ல நீங்க என்ன சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தான் கமெண்ட் பண்ணணும். என்ன இந்த வள்ளத்துல பாருங்க. பின்ன இங்க ஒரு சின்ன ஒரு கடை இருக்கு. ஆனா இங்க வரும்போது நமக்கு டீ சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் ஒரு கடை இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு மழை கெடுதியில் ஆனதா இங்க ஆளுகளும் இல்ல. அல்லாட்டெல்லாம் எப்பவுமே இங்க ஆளு ரொம்ப இருக்கும். இருக்கிறதுக்கு இங்க என்ன இப்ப இங்க இங்க எல்லாம் பாக்குறதுக்கும் நல்ல அருமையான இடம் தான். இங்க இருந்து நம்ம எல்லாம் அந்த மலை பகுதியெல்லாம் பார்க்க வேண்டியது. பாருங்க, அங்க ஒரு சேட்டா பாருங்க, இந்த சேட்டா என்ன அது இது மீனை பிடிக்கிறதுக்காக வலை போட்டுட்டே இருக்காங்க. என்ன இந்த இங்க பக்கத்து ஊரு தான் அந்த சேட்டா வீடு. இதுதான் வள்ளம். அந்த வலை எறிகிற சேட்டாவை காமிரு. அந்த சேட்டாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மலையாள பாட்டு தான் ஞாபகம் வருது. இங்க வந்து எனக்கு என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மலையாள பாட்டு பாடாம நான் எப்படி போறது? அப்போ நான் பாடுறேன்னா, കായലരികത്ത് വലയെറിഞ്ഞപ്പം വളകിലുക്കിയ സുന്ദരി, அப்படிதான் என்னோட பாட்டு. ஆனா என்ன சொல்றது, காயல்ல வலை இந்த மீன் பிடிக்கிற வலை எரியும் போது இங்க பக்கத்துல இருந்த சுந்தரி இந்த வலை கிழக்கலாமா, அதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம். என்ன அப்போ என்ன சொல்றது, புது புது வீடியோஸ், புது புது என்ன சொல்றது, இதுவான வைபான இடவுமா உங்க முன்னாடி நான் சந்திக்கிறேன். அதுக்கு வரை நீங்களும் நானும் வணக்கம். என்ன உங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன். என்ன என்னோட தமிழ் தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன். அதனால ஏதாவது தப்பு இருந்துருச்சா மன்னிக்கவும். வீடியோஸ் இன்னும் நியூ வீடியோ வரும் வரை உங்களுக்கு எல்லாம் டாடா பை பை. வணக்கம் நண்பர்களா, வணக்கம். என்ன
அப்போ நம்ம திருவனந்தபுரம், கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கரும்பங்குழி குளம் ஒன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குளம் தான் மெயினாக சொல்றது, இந்த அக்கா சொல்லிச்சு. ஆனால் நான் குழின்னு சொல்லி போறேன். அங்கே குழி எல்லாம் கிடையாது, குளம் தான். என்ன கரும்பங்குளம் என்ன அக்கா? அப்போ இந்த அக்காவை பாருங்க, இந்த அக்காவோட கடை தான். கொஞ்ச நேரமா என்ன டீ சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்ன சொல்றது, நீங்க வீடியோ பாக்குறவங்க எனக்கு என்னோட அக்கௌண்ட்ல 500 ரூபா போட்டு விட வேண்டியதுன்னா இந்த இடம் தானே உங்களுக்கு காமிச்சு வர்றது. அப்ப என்னக்கா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு என்ன சொல்றது, சும்மா சொன்னேன். அப்ப இங்க வரும்போது சின்ன ஒரு கடை இருக்கு. இந்த தாத்தாவை பாருங்க. தாத்தா டீ சாப்பிட்டீங்களா, சாய குடிச்சா? குடிச்சோண்டிருக்கா. அப்ப நாங்க சாய என்று தான் சொல்லுவோம், என்ன டீக்கு சாய தான் சொல்லுவோம். இங்க வரும்போ ஒரு சின்ன கடை சாய உள்ளி வடையாடா, உள்ளி வடை இருக்கு. இங்க பாருங்க, உள்ளி வடை போட்டு சூடா இருக்குன்னு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இங்க பார்க்க வரும்போ இங்க சாய கடையில கேறி சாய குடிச்சு இந்த உள்ளி வடையில சாப்பிட்டுட்டு தான் போகணும். எப்படி இருக்கு இந்த இடம்? பாக்குறதுக்கு அழகான இடம், நல்ல வைபான இடம். நான் மீண்டும் சொல்றேன், என்ன ஏது மதுரை இட்டது, ஏது மதுரை இடாதது, மதுரை இடாத சீனி போடாம டீ. எனக்கு சீனி போட்டது என்னோட கேமராமேன். நான் குடிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு என்ன லெக்கிதான், நான் எடுத்த டீ சீனி போடாத டீ தான். இந்த அக்கா பாருங்க, இங்க பக்கத்து ஊர்ல தான் இந்த அக்கா. என்ன அவங்க கடை தான். அவங்க கொஞ்ச நேரமா என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, டீ சாப்பிட்டுட்டு போங்க, டீ சாப்பிட்டுட்டு போங்க, அப்படிதான் வந்தேன். அப்ப எங்களோட சாயம் சூப்பர். நீங்க வந்தா சாயை குடிச்சிட்டு தான் போனோம். தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசுறேன், அவ்வளவுதான்.